சென்னை திருவொற்றியூரில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பல்வேறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து மகளிர் கூட்டுக்குழுக்களுக்கு நுண்கடன் வழங்கும் அலைகள் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இது தொடர்பாக அவர் உரையாற்றக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தினுடைய தோழர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 272 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 3000 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய 400 கில்லட் படகுகள், 250 ஃபைபர் படகுகள் நிறுத்துகிற வசதியோட 60,000 மீன்களை கையாளக்கூடிய வசதிகளோடு இருக்க இந்த சூறை மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வச்சு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். கடின உழைப்பால, தியாகத்தால நம்மோட பண்பாட்டோட ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய மீனவ தோழர்களுடைய வளர்ச்சிக்கு இந்த துறைமுகம் பெரும் வாய்ப்பா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சென்னையோட வளர்ச்சியில பழவேற்காட்டிலிருந்து கோவலம் வரைக்கும் மீனவ கிராமங்களோட பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. இப்படிப்பட்ட மீனவர்களுடைய நலனையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கிறது என்பது நம்ம தமிழ் சமுதாயத்தை, பண்பாட்டை காக்கிறதுக்கு சமம். அந்த கடமையை நம்ம திராவிட மாடல் அரசு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. மீனவர்கள் நலனை காக்கிறதோட நம்ம மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் நாம தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடந்த ஏப்ரல் 2ஆம் நாள் சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கச்சத்தீவை மீட்பதற்கான தமிழ்நாட்டோட மீனவர்களுடைய எண்ணங்களுக்கு அது நிரந்தர தீர்வாக அமையும். கடந்த 4 ஆண்டுகள்ல 97 நிகழ்வுகள்ல 185 படகுகளும் 1383 மீனவர்களும் இலங்கை கடற்படையால சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்கணும், படகுகளை மீட்கணும்னு மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இதுவரைக்கும் எத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால் 76 கடிதங்கள் நான் எழுதியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நேரில் சந்திக்கிற போதெல்லாம் தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி எம்பிக்களும் நாடாளுமன்றத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படி உரிமை குரலை எழுப்பின காரணத்தால தான் இதுவரைக்கும் 1354 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எஞ்சிய 23 மீனவர்களையும் மீட்டு தாயகம் அழைச்சிக்கிட்டு வர்றதற்கான தொடர் நடவடிக்கைகளை நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையிலும்
2018 ஆண்டு முதல் சிறைபிடித்த 229 படகுகள் இலங்கை அரசு இதுவரைக்கும் விடுவிக்கல. ஒரு பக்கம் அவற்றை மீட்பதற்கான அரசியல் போராட்டத்தை நாம தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும் இதனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களை சார்ந்த 129 விசைப்படகு உரிமையாளர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதமும் 26 நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு தலா 1,50,000 வீதம்னு 6,84 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம். இந்த தொகையை 6 லட்சம் ரூபாயாக முதல்ல உயர்த்தி இப்போ 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறார். 2024 மற்றும் 2025 ஆண்டுகள்ல சிறைவிடைக்கப்பட்ட இந்த மாவட்டங்களை சார்ந்த 73 விசைப்படகுகளுக்கு 8 லட்சம் ரூபாய் வீதமும் 9 நாட்டுப்படகுகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வீதமும் உயர்த்தப்பட்ட விகிதத்தில் மொத்தம் 6,02 லட்சம் ரூபாய் நிவாரணம் இப்போ வழங்கப்பட்டிருக்கு. இப்படி மீனவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற அரசாங்கம், ஆதரவை கரம் நீட்டக்கூடிய அரசாங்கம் நம்முடைய திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்னல்களை எல்லாம் தீர கச்சத்தீவை மீட்கிறது தான் ஒரே வழி.